ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் இந்த சப்ஜெக்டில் யூனிட் நம்பர் 3 எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் இதில் இருக்க முக்கியமான 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கொஸ்டின் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்குமே போர் தான் அடிக்குது. இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க, ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே முக்கியமான கொஸ்டின்ஸ் ஒரு மினிமம் 8 கொஸ்டின் 9 கொஸ்டின் தான் வரும். அதை நான் உனக்கு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன். மற்ற கொஸ்டின் படிக்க முடியலனாலும் அது 9 கொஸ்டின் படிச்சிங்கன்னா அதுலேருந்து 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா அதே போல் நான் ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவும் மென்ஷன் பண்ணுறேன் அந்த கொஸ்டின் வரும்பொழுது. ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன்? ஸோ எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் என்னென்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிக் பவரை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெயினை ஓட வைக்கிறோம்ல, இதுதான் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் இஸ் த சிஸ்டம் which use electrical power from traction system like railway, tram, trolley. ஸோ இது போல் ரயில்வே ட்ராம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நம்ம ஊரில் கிடையாது, ஃபாரின்லாம் இருக்குது. அப்புறம் ட்ராலி, அப்புறம் லோக்கோமோட்டிவ், ரயில்வே, இதெல்லாமே எலக்ட்ரிக் பவரில் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, மென்ஷன் தி டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் எலக்ட்ரிக் ட்ராக்ஷனில் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு டிசி சிஸ்டம், ரெண்டாவது பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸ் லோ ஃப்ரீக்வன்சி ஏசி சிஸ்டம், தேர்டு பார்த்தோம்னா 3 ஃபேஸ் ஏசி சிஸ்டம், ஃபோர்த்து பார்த்தோம்னா காம்போசிட் சிஸ்டம். ஸோ இதுதான் 4 இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா ரைட் தி ஃப்ரீக்வன்சி, இதுவும் முக்கியமான கொஸ்டின் கிடையாது. ஸோ ரைட் தி ஃப்ரீக்வன்சி அடாப்டட் இன் சிங்கிள் ஃபேஸ் லோ ஃப்ரீக்வன்சி ஆஸ் சிஸ்டம் தி ட்ராக்ஷன் எலக்ட்ரிஃபிகேஷன். ஸோ இது ஃபார்முலா மாரி கொடுத்துருக்காங்க. 16 2/3 ஹெட்ஸ் இஸ், அதாவது ஐஎஸ் போட்டு 59/3 ஹெட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஃபோர்த்து கொஸ்டின், கிவ் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் லோ ஃப்ரீக்வன்சி ஏசி சிஸ்டம் ஆஃப் ட்ராக்ஷன் எலக்ட்ரிஃபிகேஷன். ஸோ போன கொஸ்டின் கொடுத்துருக்கலாம், அதோட அட்வான்டேஜ் கேட்குறாங்க. ஸோ அதனால் என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கம்யூனிகேஷன் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபிஷியன்சி அண்டு பவர் ஃபேக்டர் இஸ் இம்ப்ரூவ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்டேஷன் கேன் பி ஸ்பாட்டட் அப் டு கிலோமீட்டர் ஆஸ்பெக்ட். அப்புறம் டெலிஃபோனில் ஏற்படுற அந்த ஐஎம்இ எலக்ட்ரோமோட்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அது கம்மியாகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் வேணாம், தேர்டு கொஸ்டின் வேணாம், ஃபோர்த்து கொஸ்டின் வேணாம். ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் யூஸிங் கேட்னரி அண்டு ட்ராப்பிங் இன் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன். ஸோ கேட்னரி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்னரினா ஒன்றும் இல்லை, இப்போ ட்ரெயினுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு ஒயர் வருதுங்க பார்த்தீங்களா, அந்த ஒயருக்கு மேலே பார்த்தோம்னா ஒரு கேட்னரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த கரண்ட்டு வர ஒயரை தொங்காமல் தாங்கி பிடிக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதோட வேலையே. ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. கேட்னரி அண்டு ட்ராப்பர்ஸ் யூஸ்டு டு சப்போர்ட் தி கரண்ட் கலெக்டிங் ட்ராலி ஒயர். ஸோ அதில் சேக் ஏற்படாத அளவுக்கு, தொங்காத அளவுக்கு, அந்த சேக்னா தொங்கும் பார்த்தீங்களா, ஒயர் தொங்காமல் அது டைட்டாக இருக்கிறதுக்காக இழுத்து பிடிச்சி கட்டுறதுக்காக தான் இந்த கேட்னரி சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டதில்லை. அதுக்கப்புறம் வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் பேண்டகிராஃப் கலெக்டர், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, இந்த 6th கொஸ்டின். ஸோ பேண்டகிராஃப் கலெக்டர் நம்மளுக்கு தெரியும், போ கலெக்டர், பேண்டகிராஃப் கலெக்டர்னு 2 கலெக்டர் இருக்குது. ஸோ போ கலெக்டரோட பேண்டகிராஃப் கலெக்டரில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, இட் கேன் பி ஆப்ரேட் இன் எய்தர் டைரக்ஷன். ஸோ ஃபார்வர்ட்லேயும் ஒர்க் ஆகும், ரிவர்ஸ்லேயும் ஒர்க் ஆகும். ஆனால் எது ஃபார்வர்ட் டைரக்ஷன் மட்டும் ஒர்க் ஆகும்னு பார்த்தோம்னா, போ மட்டும் ஃபார்வர்ட் டைரக்ஷன் மட்டும்தான் ஒர்க் ஆகும். பேண்டகிராஃப் ஃபார்வர்ட்லேயும் ஒர்க் ஆகும், ரிவர்ஸ்லேயும் ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்தோம்னா, இட்ஸ் ஹையஸ்ட் கேன் பி இன்க்ரீஸ் சிம்பிள் ஆப்ரேஷன் ஃப்ரம் ட்ரிவன் கேபின். ஸோ இதை நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இதில் ரிஸ்க் ஆஃப் ஜம்பிங் ஆஃப் தி கலெக்டர் கேவ் மினிமம். ஸோ நம்ம அந்த ட்ரெயின் போகும்போது ஜம்ப் ஆகும் பார்த்தீங்களா, மேலே கீழே ஜம்ப் ஆகும் பார்த்தீங்களா, அப்போ இது ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஸோ இதில் கொடுத்துருக்க அட்வான்டேஜ் எனக்கு ஒன்றும் அப்படியே சாட்டிஃபிகேஷன் ஆகலை. ஸோ நான் ஓனாகவே சொல்கிறேன், அதை பார்த்துக்கங்க. பேண்டகிராஃப் கலெக்டர் ஹை ஸ்பீட் ட்ரெயினில் யூஸ் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அட்வான்டேஜுங்களா. ரெண்டாவது அட்வான்டேஜ் உங்கள் புக்கில் கொடுத்த மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது, அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க. ஸோ புக்கில் கொடுத்துருக்குன்ற மாதிரி நோட்ஸில் கொடுத்த மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன்லேயும் இது ஒர்க் ஆகும், ரிவர்ஸ் டைரக்ஷன்லேயும் ஒர்க் ஆகும். ரெண்டாவது பார்த்தோம்னா, ஹை ஸ்பீடு ட்ரெயினில் இந்த பேண்டகிராஃப் கலெக்டர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த 3வது அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, இதில் சஸ்பென்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அதனால்
அதனால் வந்து அந்த கண்டக்டர் எப்பயுமே வந்து டச் பண்ணிக்கிட்டே போகும். போ கனெக்டரில் பார்த்தோம்னா அந்தளவுக்கு சஸ்பென்ஷன் நல்லா இருக்காது. ஏன்னா வந்து அதில் 2 ஆம் தான் இருக்கும். ஸோ 2 குறுக்கு கம்பி தான் இருக்கும். இதில் 4 குறுக்கு கம்பி இருக்கிறதால ஃப்ளெக்சிபிளாகும். அடுத்து வந்து டேர்னிங்கில் போகும்போது அது வந்து கரெக்டாக இழுத்து கொடுக்காது போ கலெக்டர். ஆனால் வந்து இந்த பேராகிராஃப் கலெக்டர் இந்த டேர்னிங்கில் போகும்போது நல்லபடியாக கரண்ட்டை வந்து இன்னும் நல்லா எஃபிஷியன்சியாக ஈர்த்து கொடுக்கும். அதனால் ட்ரெயினோட ஃபாஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையாது. இதுதான் வந்து 6th அட்வான்டேஜ். முக்கியமான கொஷின் பார்த்து 6th. 7th மென்ஷன் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன். ஸோ எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் அதாவது எலக்ட்ரிக் ட்ரெயினால் என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு இந்த கொஷினை ப்ரீவியஸ் இயரில் ஒரு 2 முறை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரு சில ஃபஸ்ட் யூனிட்லேயும் சரி, செகண்ட் யூனிட்லேயும் சரி, தேர்ட் யூனிட்லேயும் சரி, எத்தனா ஒரு கொஷினை வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அது ஏன்னு தெரியல. ஸோ இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டீம் ட்ரெயினில் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தோம்னா நிறைய புகை வரும். கோல் எரிச்சு தான் வந்து அதில் வந்து பவரை உற்பத்தி பண்ணுவாங்கள்ல. ஸோ அதனால் க்ளீனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் கரண்ட் நல்லா கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் ஆப்ரேஷன். நல்லா ஆப்ரேஷன் பண்ணலாம். லெஸ் ஸ்டார்டிங் டைம், டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக தேவையில்லாம் மெனக்கட வேணாம். மோட்டர் போட்ட உடனே மோட்டர் சுற்ற போகுது, சுவிட்சை போட்ட உடனே மோட்டர் ஓட போகுது. மோட்டர் சுற்றுச்சுன்னா நம்மளுக்கு ட்ரெயின் மூவ் ஆக போகுது. அப்புறம் வந்து சேவிங் கோலை வந்து அதாவது கிராட்டிடியூட் கோல், நிறைய கோல்ஸை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது 8th கொஷின். ஹவு இஸ் பவர் சப்ளைடு டு எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் இஸ் கேஸ் ஆஃப் கண்டக்டர் ரயில் சிஸ்டம். ஸோ பார்த்தோம்னா கண்டக்டர் ரயில் சிஸ்டத்தில் வந்து எப்படி வந்து கரண்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன் கண்டக்டர் ரயில் சிஸ்டம் ட்ராக் ரயில் இஸ் எம்ப்ளாய்டு as the return path of the current. ரெண்டாவது பாயிண்ட், in to rail conductor system steel is employed to conductor. ஸோ இந்த ட்ரெயின் எலக்ட்ரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு கொஷின் வரும். ஸோ அந்த கொஷினில் பார்த்தோன்னா உங்களுக்கு தண்டவாளத்து மூலியமாக பவர் சப்ளை கொடுத்து ரிட்டர்ன் ஃபீட்டராக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெயின் தண்டவாளம் வந்து ரிட்டர்ன் ஃபீட்டராக யூஸ் ஆகுது. மேலே சப்ளை கொடுத்தா மேலே கொடுக்குற சப்ளை வந்து ட்ரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே போயிட்டு மோட்டருக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து அடுத்தது மோட்டர் ரன் ஆகும் பார்த்தீங்களா. மோட்டருக்குள்ளே ரன் ஆன சப்ளை வந்து திரும்ப வந்து நியூட்ரலுக்கு தேவை. அது திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து இந்த ட்ரெயினோட உங்களுக்கு வந்து அந்த ரயில்வே இருக்குது பார்த்தீங்களா, அதையே வந்து ரிட்டர்ன் ஃபீட்டராக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அதோட கொஸ்டின். அடுத்தது பார்த்தோம்னா 9th கொஸ்டின். மென்ஷன் தி மெத்தட்ஸ் ஆஃப் ஃபீடிங் பவர் டு லோகோமோட்டிவ். இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்கப்பா. ஸோ ட்ரெயினுக்கு என்னென்ன மெத்தடில் வந்து பவர் சப்ளை கொடுப்பான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 மெத்தடில் வந்து பவர் சப்ளை கொடுப்பாங்க. ஒன்று ஓவர் ஹெட் கண்டக்டர் சிஸ்டம், இன்னொன்று கண்டக்டர் ரயில் சிஸ்டம். இது முக்கியமான கொஸ்டின். 9th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்த 10th கொஸ்டின். ஃபார் விச் டைப் ஆஃப் ட்ராக்ஷன் த கண்டக்டர் ரயில் சிஸ்டம் இஸ் சூட்டபிள். ஸோ எதுக்கு வந்து இந்த கண்டக்டர் ரயில் சூட்டட் வந்து எதுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதாவது இந்த லோ வோல்டேஜ் ட்ரெயினுக்கு மட்டும்தான் இது வந்து சூட் ஆகும். கண்டக்டர் ரயில் சிஸ்டம் இஸ் அப்ளைட் டு டிசி ரயில்வே ஆப்ரேட்டிங் அட் லோ வோல்டேஜ் ஸ்பீடு. ஸோ ஒரு 600 வோல்டேஜ் கீழே இருக்க அந்த சப்ளைக்கு மட்டும்தான், அதுமாரி சிஸ்டத்துக்கு மட்டும்தான் இந்த கண்டக்டர் ரயில் சிஸ்டம் வந்து யூஸ் ஆகும். அதுக்கு மேலே வோல்டேஜ் அதிகமாக போச்சுன்னா ஓவர் ஹெட் லைன் சிஸ்டம் தான் யூஸ் ஆகும். ஸோ கண்டக்டர் ரயில் சிஸ்டம்னும் போது இதில் லோ வோல்டேஜ், அதனால தான் ட்ரெயினில் தொட்டு பார்த்தோன்னா ஷாக்லாம் நம்மளுக்கு அடிக்காது. ஸோ இந்த ரீசனால் தான் ஓவர் ஹெட் இன்னொன்று சிஸ்டம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ட்ரெயினுக்கு வந்து ஓவர் ஹெட் கண்டக்டர் சிஸ்டம் அதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா 11. விச் டைப் ஆஃப் கரண்ட் கலெக்டர் இஸ் சூட்டபுள் ஃபார் ரிவர்சபிள் ஆப்ரேஷன் இன் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன். ஏற்கனவே சொன்ன போல தான். ஸோ நம்ம வந்து சிட்டிஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம லோக்கல் ட்ரெயின் அதெல்லாமே பார்த்தோம்னா நம்ம ட்ரெயின் வந்து ஃபார்வர்ட் டேரக்ஷனில் ஒர்க் ஆகும், ரிவர்ஸ் டேரக்ஷனில் ஒர்க் ஆகும். 2 இன்ஜின் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தோம்னா ஒரே ஒரு கலெக்டரை வச்சு, ஒரே ஒரு பேண்டகிராஃப் கலெக்டரை வச்சு மோட்டரை வந்து அந்த ட்ரெயினை வந்து போத் டேரக்ஷனில் ஃபார்வர்டு ரிவர்ஸ் டேரக்ஷனில் வந்து ஒர்க் ஆக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் எந்த கலெக்டர் வந்து சூட்டபிள்னு கேட்டால் பேண்டகிராஃப் கலெக்டர் தான் சூட்டபிள் அதுக்கு அப்படின்னு ஆன்சர். அடுத்தது 12th கொஸ்டின். வாட் ஆர் தி மெத்தட்ஸ் டு பி கனெக்டிங் பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர் இன் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன். ஸோ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும், இந்த 14 மாடல் கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று வந்து ரயில் கனெக்டட் பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர், இன்னொரு பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர் வித் ரிட்டன் ஃபீடர். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 14 மாடலில் கேட்பான், 2 மாடலில் கேட்பான், 3 மாடலையும் கேட்பான், பார்த்துக்குங்க. அடுத்தது 13th கொஸ்டின். வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் நியூட்ரல் செக்ஷன் இன் ட்ராக் எலக்ட்ரிஃபிகேஷன். So neutral section ensure that two phase are not bridged type of photograph. ஸோ இது வந்து கேட்க வாய்ப்பு இல்லை, வேணாம் விட்டுருங்க. அடுத்தது வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப்
இது வரைக்கும் கேட்டதில்ல இந்த கொஷின், சும்மா பார்த்துக்குங்க. ஸோ இந்தியன் ரயில்வேல எவ்வளோ சப்ளை யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. 1.5 கேவிலேருந்து 25 கேவி வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சப்ளை வந்து ஏசியாகவும் இருக்கலாம், டிசியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து 3 மார்க் கொஷின் இதான்ப்பா. டிஃபைன் ஷெட்யூல்டு ஸ்பீடு, ரொம்ப முக்கியமான கொஷின். இந்த ஃபார்முலா எழுதணும், தென் அந்த டெரிவேஷனும் அந்த தேரியும் எழுதணும். ஷெட்யூல் ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டாப்ஸ் டிவைடட் பை ஆக்சுவல் டைம் ஆஃப் தி ரன் ப்ளஸ் வந்து ஸ்டாப் டைம். ஸோ இது ரெண்டும் இது இடையப்பட்ட டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா ஷெட்யூல் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு கொஷினும் ரொம்ப முக்கியமான கொஷின், 16th கொஷின். டிஃபைன் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன். ஸோ இது ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டாப்ஸ் டிவைடட் பை ஆக்சுவல் டைம் ஆஃப் ரன். ஸோ இதுவும் முக்கியமான கொஷின், இந்த 2 கொஷினும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்துக்குங்க. அதே போல் பார்த்தோம்னா உங்களுக்கு ஷெட்யூல்டு ஸ்பீடு, இது 2 ஒரு கொஷின் எப்பயுமே கேட்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த கர்வ் ட்ரா பண்ணுங்கள், டைம் ஸ்பீடு கர்வ் வந்து பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆக்சலரேஷன் இருக்கும். ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸில் டைமு, ஒய் ஆக்சிஸில் ஸ்பீடு போட்டுக்குங்க. ட்ரெயினை வந்து ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டரை கொடுக்குறாங்க, ஆக்சிலேட்டர் ஆகுது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு போனோடனே ஆக்சிலேட்டர் எடுத்துட்டா கூட ட்ரெயின் வந்து மூவ் ஆகும் பார்த்தீங்களா, அதை தான் வந்து ஃப்ரீ ரன்னிங்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து காஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிரேக்கிங் சொல்லுவாங்க. தென் 18th கொஷின், வாட் இஸ் மீன் பை ட்ராக்டிவிட்டி எஃபோர்ட். ஸோ இந்த கொஷின் வரைக்கும் கேட்டதில்லை, சும்மா பார்த்துக்குங்க. ட்ராக்டிவிட்டி எஃபெக்ட்னு என்னன்னு சொல்லிட்டு புது கொஷினாக இருக்குது, கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ட்ராக்டிவிட்டி எஃபெக்ட் இஸ் திஸ் ஃபோர்ஸ் டெவலப்டு பிட்வீன் தி ட்ராக்ஷன் யூனிட் அட் தி வைல் ரைம்ஸ் ஃப்ரம் மூவிங் தி ட்ரெயின் யூனிட். ஸோ இந்த ரிம்ஸ்லேருந்து அது வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 19th கொஷின், மென்ஷன் தி மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் டிசி ட்ராக்ஷன் மோட்டர். இது ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. 19th கொஷின், மென்ஷன் தி மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் டிசி ட்ராக்ஷன். ஸோ டிசி ட்ரெயின், டிசி பவர் சப்ளை யூஸ் பண்ணி அந்த மோட்ரு சுற்றுது பார்த்திங்களா, அதுக்கு வந்து என்னென்ன மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ரியோஸ்டாட்டிக் கண்ட்ரோல், 2வது ஃபீல்டு கண்ட்ரோல், 3வது சீரிஸ் பேரல் கண்ட்ரோல், 4வது வேர்ட் லாம்பர்ட்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, அப்புறம் பூஸ்டர் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது 3 எழுதி வச்சுங்க. அடுத்து பார்த்தோம்னா 20th கொஸ்டின், நேம் தி மோட்டார் யூஸ்ட் இன் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் பர்பஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. என்னென்ன மோட்டர் வந்து ட்ரெயினில் யூஸ் பண்ணுறாங்க, ட்ரெயினை ஓட வைக்கிறதுக்காக பார்த்தோம். டிசி மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க, டிசி சீரிஸ் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க, ஏசி சீரிஸ் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க, ரிப்பல்ஷன் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க, 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க, லீனியர் இண்டக்ஷன் மோட்டரும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா 21, வாட் இஸ் மீன் பை ட்ராக்ஷன், வாட் இஸ் மீன் பை டிரான்சிஸ்டன் அந்த பிரிட்ஜ் டிரான்சிஷன், சீரிஸ் பேரலல் கண்ட்ரோல் கனெக்ஷன் சொல்கிறாங்களா. ஸோ இது வந்து கேட்க வாய்ப்பு இல்லை. அதே போல் வந்து ஹவு ரீஜினாலிட்டி பிரேக்கிங் இஸ் அச்சீவ்டு இன் ஏசி டிரைவ். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ரீஜினாலிட்டி பற்றி படிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள். இந்த 20th கொஸ்டின், 20வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க, 19th கொஸ்டின் பார்த்துக்கோங்க, 18th பார்த்துக்கோங்க, 17th, 16th, 15th பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த 12th கொஸ்டின் பார்த்துக்கோங்க, 9th கொஸ்டின் பார்த்துக்கோங்க, 7th கொஸ்டின் பார்த்துக்கோங்க, 6th கொஸ்டின் பார்த்துக்கோங்க, 5th கொஸ்டின் பார்த்துக்கோங்க, 1st கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக அதான் சொல்கிறது. இதுலேருந்து வெளியே கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ படிச்சுக்கோங்க. அடுத்து 4th யூனிட்டில் பார்ப்போம்.